பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3 நாட்கள் அப்படிங்கறது பயணம் பண்ணியிருக்கிறாரு. 3 நாடுகளுக்கு அப்படிங்கிறது. ஒன்னு வந்து சைப்ரஸ். இதுல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஃபியூச்சர்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் உயரிய விருது, அதாவது வந்து வெளிநாடுகள்ல மொத்தமா எத்தனை விருதுகள் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. என்ன சொல்லியிருக்கோம்? மொத்தம் எத்தனை விருதுகள் வாங்கியிருக்கிறாரு? 22 அதமாக இருக்கக்கூடிய விருதுகள் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். பிரதமர் மோடி அவர்கள் தற்போது 3 நாடுகள் பயணம் பண்ணியிருக்கிறாரு. அதுல ஒண்ணு சைப்ரஸ். அப்ப சைப்ரஸ் அப்படிங்கிறது ஒரு தீவு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மெடிட்டேரியன் சி அப்படிங்கிற மத்திய தரைக்கடல் அப்படிங்கிறதுல இருக்கு. மெடிட்டேரியன் சி அப்படின்னு சொல்லுவாங்க, மத்திய தரைக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிட்டேரியன் சி. எல்லாமே பேசியாச்சு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3/4 மணி நேரமா அடுத்த ப்ரொசீடிங்ஸ் என்னங்கிறத நம்ம பேசிட்டோம். இந்த குரூப் 4ல குரூப் 2ல என்ன ஜெயிக்கணும்னு பார்த்துட்டோம். குரூப் 1ல எந்த மாதிரியான நீங்க உங்களுடைய பங்களிப்பு இருந்தது அப்படிங்கறத குறித்து பார்த்துட்டீங்க. ஸோ தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இந்த வருஷத்துல நிச்சயமா வெற்றி உண்டு. ஸோ 3 நாடுகளுக்கு பயணம் பண்ணி இருக்கிறாரு. 5 நாட்கள் அப்படிங்கிறது வந்து அரசு முறை பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. இப்ப சைப்ரஸ் அப்படிங்கிறது போயிருக்கிறாரு. சைப்ரஸ் அப்படிங்கிறது ஒரு மத்திய தரைக்கடலோட தீவு நாடு அப்படின்னு பாக்குறோம். மத்திய தரைக்கடலின் சாவின்னு கேட்பாங்க. ஜிப்ரால்டர். இது வந்து ஒரு கொஸ்டின். ஸ்ட்ராட்டஜிக்கே கீ ஆஃப் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெடிட்டேரியன் சி, மத்திய தரைக்கடலின் சாவி அப்படின்னு கேட்பாங்க. ஜிப்ரால்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மத்திய தரைக்கடலுடைய சாவி அப்படிங்கிறது வந்து ஜிப்ரால்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ பேப்பர் படிக்கிறத நீங்க உங்களுடைய அதாவது என்ன சொல்றோம் ஹேபிச்சுவல் ஆக்ஷனா கொண்டு வந்துருங்க. ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அதை வந்து ஒரு ரொட்டீன் அந்த மாதிரி இருக்கிறத பாத்துறோம். நம்ம நடத்துறோம் தான், ஆனா உள்ளுக்குள்ள நம்ம நல்லா படிக்கணும். ஒரு பேப்பர் எடுத்து ஃபுல்லா படிக்கணும். குரூப் 1 முதல்நிலை குரூப் 1 அப்படிங்கறது வந்து முதல்நிலை தேர்வு அப்படிங்கறத வந்து 63,000 பேர் எழுதல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க.